பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். ஆசையா தலைவாரி விட்டு எவ்வளவு நாளாச்சு. என்ன பண்றது, கல்யாணம்னு ஒண்ணு ஆயிட்டாலே இந்த மாதிரி சந்தோஷமான விஷயத்தெல்லாம் இழக்க வேண்டியதுதான். அப்படி இல்லக்கா, பொண்ணா பிறந்தாலே ஏதோ ஒரு காலகட்டத்துல வேற வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இங்க நமக்கு அன்பு காட்டுறதுக்கு சில பேர் இருக்கிற மாதிரி அங்கேயும் யாரா இருப்பாங்கன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். என்ன பண்றது அப்படின்னு நீ தான் சொல்ற. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது பேசாம பிறந்த வீட்லயே இருந்திருக்கலாமோன்னு. அம்மா தாயை பிச்சை போடுங்கம்மா, ஏதாவது இருந்தா போடுங்கம்மா. பிள்ளைங்கெல்லாம் பசியா இருக்கு தாயே. உங்களுக்கு புண்ணியமா போயிடுமா. அம்மா தாயை பிச்சை போடுங்கம்மா. ஒரு வாய் கஞ்சி தண்ணி ஊத்துங்கம்மா, உங்க புள்ள குட்டிக்கெல்லாம் புண்ணியமா இருக்குமா. இருமா.
குழந்தைங்களை கொடுத்துட்டு அனாதைய விட்டுட்டு அவன் போய் சேர்ந்துட்டான். இதுங்களுக்கு அதான் பிச்சை எடுத்துட்டு திரியிறேன். இல்லைன்னா தண்டை வளத்துல எப்போ தலைய கொடுத்துருப்பேன். சரிங்களா வாங்க. அக்கா என்ன அங்கேயே பார்த்துட்டு இருக்க? எங்க வேணும்னு நினைக்கிறாங்களோ அங்க கொடுக்காம எங்க வேண்டாம்னு நினைக்கிறாங்களோ அங்க ஒண்ணுக்கு ரெண்டா கொடுத்துருக்கான் பாத்தியா? இந்த கடவுளோட நியாயம் என்னன்னே புரியல. உன்னோட பிரச்சனை சுலபமா தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான். அதுக்கு கொஞ்சம் மனசுதான் வேணும். என்னம்மா சொல்ற? அக்கா, இந்த பிரச்சனையை பத்தி நானும் உன்கிட்ட பல தடவை பேசிட்டேன். நீயும் நழுவலாவே பதில் சொல்லிட்டு இருக்க. இப்ப நான் நேரடியாவே கேக்குறேன். உனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தைய பிறக்கல. அதான் உன் பிரச்சனை. இந்த பாருக்கா, தாயே இல்லாம எத்தனையோ குழந்தைங்க இருக்காங்க. உனக்கு குழந்தை இல்லைன்னு நீ அழற. அனாதை இல்லங்களுக்கெல்லாம் போய் பாரு. எத்தனை குழந்தைங்க நம்மள யாராவது தத்து எடுக்க மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு குழந்தைய பார்த்து நீயும் தத்து எடுத்துக்கலாம்ல. பெத்தாதான் புள்ளையா? உனக்கே அப்படி ஒரு விசாலமான மனசு இல்ல? எங்க இப்படி சொல்ற? எனக்கு குழந்தைய பிறக்காதா? கடைசி கட்டமா குழந்தைய பிறக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தத்தெடுக்கிறத பத்தி யோசிக்கலாம்ல. சரி, உனக்கு ஒரு குழந்தை பிறக்குமா பிறக்காதான்னு தெரிஞ்சுக்க ஏதாவது முயற்சி பண்ணியா? டாக்டர் கிட்ட ஏதாவது போனியா? கல்யாணம் ஆன முதல் 5 வருஷம் இந்த வருஷம் பிறக்கும் அடுத்த வருஷம் பிறக்கும்னு அப்படியே காலத்தை தள்ளிட்டோம். இந்த 3 வருஷமா தான் ரொம்ப கவலையா இருக்கு. நான் டாக்டர்கிட்ட போய் கம்ப்ளீட்டா செக்அப் பண்றதுக்கு தயார். ஆனா அவர் தான் தயங்குறாரு. என் மாமியாருக்கும் புருஷனுக்கும் டாக்டர்னாலே அலர்ஜி. அப்பா வேற இந்த தடவை வந்தப்போ இன்னும் 6 மாசத்துல உனக்கு புத்திரபாக்கியம் இருக்குன்னு சொன்னாரு. என் மாமியார் எதுக்கு எடுத்தாலும் இன்னும் 6 மாசம் போட்டோம் 6 மாசம் போட்டோம்னு சொல்லிட்டே இருக்காங்க. அவங்க ஏதோ பேசிட்டு போறாங்க. உன் சைடுல ஏதாவது ஃபால்ட் இருக்கான்னு நீ செக்அப் பண்ணிக்கலாம்ல. இந்த பாருக்கா, இப்ப மெடிசின் ஃபீல்ட்ல எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. டெஸ்ட் டியூப் பேபி, வாடகை தாய்னு எவ்வளவோ முன்னேற்றம். நீ என்ன சொல்ற? நான் தான் எல்லாத்துக்கும் தயார்னு சொல்லிட்டேன்ல. அப்ப வா டாக்டர்கிட்ட போலாம். பத்மினி, எதுக்கும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு. எதுக்குக்கா? அவருக்கு தான் பிடிக்கலன்னு சொல்றல. இந்த பாரு, நான் சொல்றதை கேளு. நீ எப்படியும் 2 நாள் இந்த வீட்ல தான் தங்க போற. ஒரு நல்ல கைனகாலஜிஸ்ட பார்த்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி செக்அப் பண்ணிட்டு வந்துடலாம். நல்ல டாக்டர்னு சொன்னதான் ஞாபகம் வருது. திண்டிவனத்துல நம்ம பெரியமா இருக்காங்கல்ல? ஆமா. அவங்க பொண்ணு நளினி. ஆமா, நளினி இருக்கா? அவங்களும் டாக்டருக்கு படிச்சு கைனகாலஜிஸ்ட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2 தடவை அவங்கள வழியில பார்த்தேன். நல்லா பேசுறாங்க, எல்லாரையும் விசாரிச்சாங்க. சொந்தத்துக்கு சொந்த ரகசியத்தையும் காப்பாத்துவாங்க. அவங்க கிட்ட போனா யாருக்கும் தெரியாது. நீ சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன். நீ தயங்கினா வேண்டாம், பரவாயில்ல. இல்ல பத்மினி, அப்பாயின்மெண்ட் வாங்கு. எனக்கும் என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கிட்டு அதை சால்வ் பண்ணிக்க ஆசையா இருக்கு. கண்டிப்பா போலாம். சரி, நான் பாத்துக்கிறேன். வா. ஊர்வசி, நீ எப்படி இருக்க? உன் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இப்பதான் என்ன பார்க்க தோணுச்சா? எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன். என்ன பத்மினி, என்ன பார்க்க வந்தீங்களா இல்ல பேஷண்டா வந்திருக்கீங்களா? உங்களை பார்க்க தான் வந்தோம். அப்படியே அக்காக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அதான் உங்ககிட்ட காட்டிட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? என்ன பிரச்சனை? அது அக்காக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தைய பிறக்கல. இதுக்கு முன்னால எந்த டெஸ்டும் பண்ணல, அதான் உங்ககிட்ட காட்டிட்டு போலான்னு வந்தோம். இத்தனை வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்த? கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆயிட்டாலே குழந்தை இல்லைன்னு செக்கப்க்கு வந்துடுறாங்க. என்ன ஊர்வசி இப்படி இருக்க? இல்ல, வீட்டுல மாமியார் வீட்டுக்காரர் இல்ல, அப்புறமா பாத்துக்கலாம் இந்த விஷயத்தை தள்ளி போட்டாங்க. அதான் பயம். டாக்டர் கிட்ட வர்றதுக்கே பயம். எங்க குழந்தைய பிறக்காதோன்னு சொல்லிடுவாங்களோங்கிற பயம். அப்படி நிரந்தரமா குறையோட இருக்கணுங்கிற அவசியமே இல்ல. எந்த விதமான குறையா இருந்தாலும் கியூர் பண்ணிடலாம். நான் சில டெஸ்ட்களை எழுதி தரேன், பண்ணிக்க. பீரியட் டேட்ஸ் முடிஞ்சு 5 நாளைக்கு அப்புறம் நீ செக்கப்புக்கு வா. டெஸ்ட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் என் ஒப்பீனியனை சொல்றேன். சரி டாக்டர்.
டெஸ்டுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்? அதிகம் இல்ல, 1000 ரூபாய் தான் ஆகும். பக்கத்துல இருக்க லேப்ல போய் டெஸ்ட் எடுத்துக்கங்க. நான் என்னோட பேஷண்ட்னு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். 15% லெஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, தேங்க்யூ டாக்டர். வரோம். வாங்க. என் பத்மினி, 15% கம்மி பண்ணாலும் இன்னும் 850 ரூபாய் வேணும். அதுக்கு என்ன பண்றது? அது நான் பாத்துக்கிறேன்க்கா. நான் கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன். வேண்டாம்டா, உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? நான் அவரை கூட்டிட்டு போய் பாத்துக்கிறேன். என்னக்கா இது? நான் உனக்கு செலவு பண்ணாம வேற யாருக்கு செலவு பண்ண போறேன்? நான் பாத்துக்கிறேன், நீ பேசாம வா. வாக்கா. எங்க மழை வரப்போகுது. எதுக்கு? ஆமா, கல்யாணம் பண்ணி மறுவீடு வந்த போது இங்க 2 நாள் தங்கினீங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல இருந்த போது காலையில வருவீங்க, நைட்டு போயிடுவீங்க. ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் மாமனார் வீட்டுல 1 நாள் தங்கிருக்கீங்க. இந்தாங்க மாமா காஃபி. Thank you. அக்கா, நாம சொல்லி அவருங்க தங்கினாரு. வண்டி பஞ்சர். நைட் 9 மணி ஆயிடுச்சு. பஞ்சர் ஒட்ட முடியல, வேற வழி இல்லாம தங்கினாரு. ஏன் என்னால ஆட்டோ பிடிச்சி போக முடியாதுன்னு நினைச்சியா? ஏதோ நீங்க தங்க சொன்னீங்கிறதால தங்கின. மாப்பிள்ள, நம்ம தெருவில் இருக்கிற மெக்கானிக் ஷாப் பையனை தூக்கத்துல இருந்து எழுப்பி நானே டயரை கழட்டி பஞ்சர் போட வச்சு வண்டி ரெடி பண்ணி கொண்டாந்துட்டேன் மாப்பிள்ள. இப்பதான் காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன இப்படியே போக சொல்றீங்களா? ஐயோ, என்ன மாப்பிள்ள அப்படி சொல்றீங்க? நீங்க ஆபீஸ் போறதுக்கு நான் வண்டி ரெடி பண்ணிட்டேன்னு சொல்ல வந்தேன். நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேம்மா. அப்பா, இவரா இப்படியே கிளம்புறவரு? இன்னைக்கு இவருக்கு பிடிச்ச இட்லியும் கறி குழம்பும் பண்ணிருக்குல்ல, ஒரு பிடி பிடிச்சிட்டு தான் போவாரு. மச்சான், நேத்து ராத்திரி ஒரு மேட்டர் சொன்னேன். நீங்க கூட யோசிச்சு சொல்றேன்னு சொன்னீங்க. என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அது வந்து யோசனை பண்ணி பார்த்தேன். 50,000 ரூபாங்கிறது கொஞ்சம் பெரிய தொகையா இருக்கு. மச்சான், எனக்கு புரியுது. நானும் இந்த எத்தனை மாசத்துக்கு தான் சிட் ஃபண்ட்ஸ்ல கழுத்து போட்டு மாச சம்பளம் வாங்குறது. அதான் ஒரு தொழில் பண்ணலான்னு ஐடியா. தனியா தொழில் பண்ணாதானே மச்சான் முன்னேற முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பையன் டிரைவரா இருக்கான். முதல்ல ஒரே ஒரு கார் வாங்கி டிராவல்ஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பேங்க் மேனேஜர் எனக்கு தெரிஞ்சவர் தான். 25% கட்டிட்டா மீதி லோன் சாங்ஷன் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காரு. பேங்க்ல 1 லட்சம் கட்டினா போதும். என்கிட்ட 50,000 இருக்கு. மீதி 50,000 தான் உங்ககிட்ட கேட்டேன். பேங்க்ல எப்படியும் பொறுப்பா நான் இன்ட்ரெஸ்ட் கட்டி ஆகணும் இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கும் திருப்பி கொடுத்துடுறேன். 6 மாசத்துக்குள்ள. 6 மாசம் கூட வேண்டாம், 5 மாசத்துல மாசம் 10,000ன்னு உங்களுக்கு கொடுத்துடுறேன். என்ன மச்சான் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? என்கிட்ட ஏது அவ்வளவு பணம்? அதுக்கு வாய்ப்பு இல்லையே. நான் இன்னொரு யோசனை உங்ககிட்ட சொன்னேன். உங்ககிட்ட இல்லைனாலும் உங்க மாமனார் கிட்ட கேட்டு வாங்கி தர சொல்லி. அவர்தான் பணப்பழக்கத்தோட வசதியா இருக்கார்ல. எவர்சில்வர் கடை வேற வச்சிருக்காரு. நான் உங்ககிட்ட மாசம் மாசம் வட்டி அசலும் கொடுத்துடுறேன். நீங்க அவர்கிட்ட கொடுத்துருங்க. அது என்னன்னா, அதுல ஒரு சிக்கல் இருக்கு மச்சான். 10 நாளைக்கு முன்னாடி தான் மாமனார் வந்துட்டு போனாரு. அவரே ஃபைனான்ஸ் டைட்ல தான் இருக்காரு. பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்ணலாம்னு நினைச்சாலும் பண்ண முடியலையேன்னு வருத்தப்படுறாரு. அவருக்கு வர வேண்டிய பணம் வராததால அவரே சில இடங்கள்ல பிசினஸ்க்காக கடன் வாங்கியிருக்காரு. அதை செட்டில் பண்ண முடியாம அவரே அவஸ்தைப்பட்டு இருக்காரு. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நான் போய் எப்படி அவர்கிட்ட 50,000? என்னங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நாம என்ன பேசணுமோ அதை மட்டும் சொல்லுங்க. எங்க அப்பா ஒன்றும் ஃபைனான்ஸ் டைட்ல இல்ல, நல்ல சவுண்டா தான் இருக்காரு. இவர் 50,000 ரூபாய் கேக்குறது தப்பு இல்ல. நாம அப்பா கிட்ட இருந்து கேட்டு வாங்கி கொடுத்துட்டோம்னா இவர் எப்படி திருப்பி கொடுப்பாரு?
ஒருவேளை கொடுக்க முடியலன்னா நாம தான் இவரை கண்டிச்சு கேட்க முடியுமா இல்ல அப்பா தான் நம்ம கிட்ட கேட்க முடியுமா? பணத்தால உறவு முறிஞ்சு போக வேண்டாம். அவர் எங்கேயாவது போய் ஏற்பாடு பண்ணிட்டு சொல்ல சொன்னா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஏய் என்ன நீ சொல்றதுல ஒரு நாகரிகம் வேண்டாம்? என்ன பெரிய நாகரிகம்? பொய் சொல்றதா நாகரிகமா? இல்லன்னு சொல்ல வேண்டியதானே? சும்மா பேசிட்டே இருக்கீங்க. என்ன குடும்பமோ. ச்சே. வேற இடத்துல ஏற்பாடு பண்ணிக்கிறேன். குருசி வரேன் மாமா, வரேன். அண்ணி வரேன், அன்னிக்கிட்டையும் சொல்லிடுங்க. சரி வரேன் பத்மினி. மாப்பிள்ள, நீங்க நினைச்சதெல்லாம் சரிதான். தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சது நல்ல விஷயம்தான். ஆனா என்னாலதான் எதுவும் செய்ய முடியலன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. கொடுக்கணும்னு மனசு இருக்கு, ஆனா மனசு மட்டும்தான் இருக்கு மாப்பிள்ள. நல்லது நிச்சயம் நடக்கும். மாமா நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரிங்க மாப்பிள்ள. சரிம்மா. சரி போயிட்டு வா. பத்திரமா பிடிச்சுக்கணும். என்ன பாண்டி, என்ன விசேஷம் பேப்பர்ல? என்னையா விசேஷம்? எப்பவும் போல கொலை கொள்ளதான். நீங்க உட்காருங்கய்யா. பாண்டி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்பா. என்னன்னு சொல்லுங்கய்யா. அது ஒண்ணும் இல்லப்பா, நேத்து மாப்பிள்ள வந்திருந்தாரு. ஏதோ டிராவல்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கணுமா, 50,000 ரூபாய் பணம் வேணும்னு கேட்டாரு. அவ்வளவு பணத்துக்கு எங்கிட்ட எதுப்பா வசதி? ஆனாலும் நான் அவருக்கு ஏதாவது செஞ்சாகணும். ஆட்டோ ஓட்ட கத்து கூட பணம் உங்ககிட்ட கேட்டேன். நான் விளையாட்ட கேட்டதா நினைச்சு நீ சிரிச்சு மலிப்பிட்ட. சரி, அது என் வயசுக்கு ஏத்த தொழில் இல்ல. ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு தொழில் கைவசம் இருக்கு, அதான் தச்சு தொழில். இந்த சேரு, டேபிள், நிலகால் இதெல்லாம் நான் செய்வேன். அதனால தின 2-3 சேர் அது இதுன்னு செஞ்சேனா கூட எதை எனக்குன்னு கொஞ்சம் வருமானம் வரும். எனக்கு என் வீட்டு பக்கத்திலே கொஞ்சம் இடம் இருக்கு. இந்த தச்சு தொழிலுக்கு தேவையான சாமானுங்க அது இதெல்லாம் மற்ற செலவுக்கெல்லாம் ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுது. அதுக்கு பேங்க்ல லோன் வாங்கலாம். அது வாங்கறதுக்கு பேங்க் மேனேஜர் யாராவது தெரிஞ்சு நீ சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். உங்க வயசுல நீங்க உழைக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதை பார்த்தா எனக்கு பெருமையா இருக்கு. வயசை பத்தி ஏன்பா பேசுற? மனசுல உழைக்கணும்னு ஒரு வெறி இருக்கு, தாகம் இருக்கு. அந்த தாகத்தை மேலும் மேலும் தூண்டி விடுற சக்தியா நீ இருக்கணும். அது போதும்பா. காலாட்டிட்டு சாப்பிடறதுக்கு நான் டாட்டாவா பிர்லாவா? நான் உழைச்சு சம்பாதிக்க ஒரு நல்ல வழி சொல்லப்பா. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் பேங்க் லோன்ல தான் இந்த ஆட்டோவை எடுத்தேன். இப்ப அந்த கடன் எல்லாம் தீர்த்துட்டேன். அந்த பேங்க் மேனேஜர் எனக்கு நல்ல பழக்கம். நம்ம 2 பேரும் போய் அவரை பார்ப்போம். பணத்துக்கு நான் எப்படியாவது கண்டிப்பா ஏற்பாடு பண்றியா? சரிப்பா. ஜோதி, வீட்டுக்கு போலாமா? என்னாச்சு உனக்கு? இங்க வந்த ஒரு சேஞ்சா இருக்குமே தான் ஷாப்பிங் கூட்டிட்டு வந்த. அதுக்குள்ள என்ன? இல்ல, எனக்கு பிடிக்கல. வீட்டுக்கு போலாம்.
நான் சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல. சரி வா போலாம். வந்தனா என்ன பாக்குற? இது காரணம் ஆக்சிடென்ட் இல்ல, நீ எனக்கு பண்ண கொடுமை. உன்னை லவ் பண்ணதுக்கு எனக்கு கிடைச்ச தண்டனை. எல்லாம் உங்க கிரிமினல் லாயர் ஜேபியோட ஏற்பாடு தான். ஒருவேளை அவரோட முயற்சியில நான் செத்து போயிருந்தேன்னா உன் பேரை சொல்லிக்கிட்டே தான் செத்து போயிருப்பேன். சத்தியமா சொல்றேன். வந்தனா தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு பொண்ணோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சு நான் நிறுத்தணும்னா ஏன் யோசிச்சு பாத்தியா? இல்ல, நீ யோசிக்கல. வந்தனா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். விஸ்வா, அப்புறமா பேசிக்கலாம். ப்ளீஸ் போங்க. நான் வந்தனா கிட்ட பேசுறேன். ஓகே வந்தனா, நான் இப்ப சொல்ல போறத தயவு செஞ்சு காது கொடுத்து கேளு. ஓகே, அன்னைக்கு நீ ஆபீஸ்க்கு வந்து எல்லாரும் முன்னாடி என்ன கன்னத்துல அரைஞ்ச. அப்பவே உன் ஆத்திரம் தணிஞ்சிருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா உன் கோவம் இன்னும் தனியில. அதான் உண்மை. நான் என்ன சொல்றேன், உன் கோவம் தனியிற வரைக்கும் என்ன மறுபடியும் 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 அடி. நான் தாங்கிக்கிறேன். ஆனா ஒண்ணு, நான் உன்னை லவ் பண்ற மாதிரி நீயும் என்ன காதலிச்சு தான் ஆகணும். கட்டாயம் காதலிக்கணும். ப்ளீஸ், நான் மறுபடியும் சொல்றேன், நான் உன்னை வெறித்தனமா லவ் பண்றேன். ஆனா என்னால அதை சொல்லி தொலைக்க முடியல. அதான் பிரச்சனை. அதனாலதான் இல்லாத ஒரு வரலட்சுமிய இருக்கிறதா உன்கிட்ட போய் சொன்னேன். அந்த வரலட்சுமிக்கு உன் கையாலே லெட்டர் எழுத வச்சேன். ஏன்னா என் லவ் என்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஒரு இயலாம. யூ அண்டர்ஸ்டாண்ட்? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? சி, நான் உன்னை அவ்வளவு டீப்பா லவ் பண்ணும்போது உனக்கு வேற ஒருத்தனோட நிச்சயதார்த்தம்னு நான் கேள்விப்பட்டேன்னா எப்படி இருக்கும் எனக்கு? ஒரே ஒரு நிமிஷம் உன்னை ஏன் நிலைமையில வச்சு யோசிச்சு பாரு, புரியும். ப்ளீஸ். எனக்கு டைம் இல்ல வந்தனா. லாஸ்ட் மினிட்ல போன் பண்ணி எனக்கு நிச்சயதார்த்தம்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன் யோசிச்சு பாரு. அதனாலதான் அன்னைக்கு அங்க வந்து உன் மேல அபாண்டமா பழி சுமத்தினேன். ஆனா ஒண்ணு, நான் மட்டும் அன்னைக்கு உன் மேல அபாண்டமா பழி சுமத்தல, உன் நிச்சயதார்த்தம் நின்று இருக்காது. தப்புதான், தப்புதான். பட் எல்லா தப்புக்கும் ஒரு தண்டனை இருக்கு இல்லையா? நான் தப்பு பண்ணேன், தண்டனை. போதா குறைக்கு நீ வேற ஆபீஸ்க்கு வந்து என்ன கன்னத்துல அரைஞ்சிட்டு போயிட்ட. அன்னைக்கு நீ அரைஞ்ச போது நான் ஏன் அமைதியா இருந்தேன்னு தெரியுமா? தப்பு பண்ணிட்டேன்ற குற்ற உணர்ச்சி. because I'm a gentleman. நீ ஜென்டில்மேனா இருந்தா ஏன் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தேன்னு கேப்ப. அதேதான், என்னால என் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஆனா அதை எப்படியாவது உங்ககிட்ட சொல்லி. சரி சரி, சுத்தி வளைக்க 1 minute, சுத்தி வளைக்க. நேரடியா சொல்றேன், நீ எனக்கு சொந்தம். என்கிட்ட இருந்து உன்னை வேற யாரும் தட்டிக்கிட்டு போறதுக்கு நான் விட மாட்டேன். சுயநலம், செல்ஃபிஷ், என்ன வேணாலும் சொல்லு, அதான் உண்மை. இது என் காதலோட தீவிரவாதம். அண்டர்ஸ்டாண்ட்? ப்ளீஸ், சாகர வரைக்கும் ஒன்னதான் நினைச்சிட்டு இருப்பேன். ஷூர். இதுக்கு எதுக்கு இவ்வளவு பேசணும்னு எனக்கு புரியல. ஒரு வார்த்தை எஸ்ன்னு ஒரு வார்த்தை சொல்ல. காலம் முழுக்க உன் காலடியில இருக்கேன். வாழ்க்கை முழுக்க நீ சொல்றதுக்கெல்லாம் கட்டுப்படுறேன்.
உனக்கு என்ன பிரச்சனை? இது நாள் வரைக்கும் நீ என்ன லவ் பண்ணல, அப்படி ஒரு எண்ணமே உன் மனசுல வரல, அதானே? அதனால என்ன, இனிமேல் இந்த நிமிஷத்துல இருந்து என்ன லவ் பண்ணலாம்ல? உன்னால முடியும், முயற்சி பண்ணி பாரு வந்தனா. சரி, இப்படி வச்சுக்கோ. இது நாள் வரைக்கும் என்கிட்ட என்னவா பழகிட்டு இருந்தா? ஃப்ரெண்டா என்கிட்ட பழகிட்டு இருந்தால, அப்படி ஃப்ரெண்டா பழகும் போது என்னோட பிளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் உனக்கு தெரியும்ல. அதை வச்சு என்ன லவ் பண்ணலாம்ல, ஏத்துக்கலாம். இவளுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? இத பார், கடைசியா சொல்றேன், நான் உன் மேல வச்சிருக்கிற காதல் மாறாது, யாராலையும் மாத்தவும் முடியாது. என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உன்னை லவ் பண்ணிட்டே இருப்பேன். சத்தியமா லவ் பண்ணிட்டு இருப்பேன். வண்டி எடுறேன், வண்டி எடு, பாக்க. பக்கம் பக்கமா டயலாக் மனப்பாடம் பண்ணி என்கிட்ட வந்து சொல்றான். ராஸ்கல், வா போலாம். மதனா, ஒரு நிமிஷம். என்ன, அவன் இவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் வெறும் நாடகம் நினைக்கிறியா? பின்ன அவன் சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொல்றியா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்கிட்ட வந்து கெஞ்சுறான். ராஸ்கல், கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த இன்சிடென்ட்க்கு முன்னாடி வரைக்கும் அவன் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருந்த. அவன் கேட்ட மாதிரி அவன்கிட்ட என்ன குறை இருக்கு? உனக்கு பார்த்து வச்சிருக்கிற பாலாஜியை விட அவன் எந்த விதத்திலயும் குறைஞ்சு போயிடலையே. அறிவு இருக்கு, திறமை இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் ஒரே அட்வர்டைஸ்மெண்ட் லைன்ல தான் வேலை செய்றீங்க. என்ன ஒண்ணு, அவன் லவ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு செலக்ட் பண்ண விதம் தான் கொஞ்சம் தப்பு. உன்கிட்ட தனியா சொல்லிருக்கலாம். அதை விட்டுட்டு எல்லாரும் முன்னாடியே உன்னை அசிங்கப்படுத்தி அபாண்டமா உன் மேல பழி போட்டுட்டான். தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு யோசிச்சு பாத்தியா? நீ அவனை அடிச்சதுக்கு அப்புறம் கூட ஜேபி ஆள் வச்சு அவனை கண்ணா பின்னான்னு நோக்குனதுக்கு அப்புறம் கூட உன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கானே. That's great. நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். உன்னை அவன் ரொம்ப அழுத்தமா காதலிக்கிறான். நீ அவனை ஏத்துக்கிட்டீனா அவன் உன்னை மகாராணி. வாய மூடுறியா? இப்படி எதுக்காக நீ உளர்ற? வேதனையும் வலியும் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நீ மறந்துட்டியா? அன்னைக்கு வீட்டுக்கு வந்து எல்லாரும் முன்னாடி என்ன எப்படி எல்லாம் அவமானப்படுத்தினா ஞாபகம் இல்ல? எப்படி இதெல்லாம் மறக்க முடியும்? கணவன் மனைவிங்கிற உறவெல்லாம் ஒருத்தர் மதிக்கணும். ஆனா அவன் முதல்ல என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட கீழே போட்டு மிதிச்சு என்ன அசிங்கப்படுத்திட்டான். அன்னைக்கு பேப்பர்ல ஆட் கொடுத்து வெளியிலே தலை கட்ட முடியாதபடி கேவலப்படுத்தி அவமானப்படுத்திட்டான். அவனை பார்க்கும்போது என் உடம்புல எரியுது. எப்படி என்னால மறக்க முடியும்? அவனை எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? இத பாரு, ஒன்ன மாதிரி அவன் பேச்சு கேட்டு நான் ஏன் மேல தயாரா இல்ல. இந்த மாதிரி முட்டாள்தனமா அட்வைஸ் பண்ணாத, ஓகே? வந்தனா, என்னோட பர்சனல் லைஃப் எனக்கு பாத்துக்கு தெரியும். அதுல வந்தனா, நான் என்ன சரி, இனி நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறது. வா வீட்டுக்கு போய்.